முக்கூர் சாமி பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வேலுக்குடி ஒரு மாதிரி இருக்கும், கருணாகராச்சாரியாரது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம டாக்டர் ஊவே வெங்கடேஷ் 1000 நாமங்களுக்கு எழுதியிருக்க புத்தகம் கண்ணில் ஒத்திக்கணும். அப்படி கருணை கருணை கருணை, இறைவனுடைய அருள். நாம் யாரையும் பேரை சொல்வதனுடைய நோக்கம் அவரவர்களுக்குரிய அங்கீகாரத்தை தருவது தான் நம் ஜெயா தொலைக்காட்சியின் நோக்கம். 168வது திருநாமம் விஷ்ணு சகசரநாமத்தில் விரக்னே நம. அதாவது தீய எண்ணம் கொண்டவர்களும் வீழ்ந்து போவார்கள். என்னது? தீய எண்ணம் கொண்டவர்களும் வீழ்ந்து போவார்கள். இதை எப்படி சொல்லுவோம்? விரக்னே நம அப்படின்னு தான் விஷ்ணு சகசரநாமத்தில் சொல்லுவோம். இதுக்கான விளக்கம் விரிவாக்கத்தை தெரிஞ்சுக்கணும்ல. உங்களை நேராக கைப்பிடிச்சு அப்படியே காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு போகிறேன். காஞ்சிபுரம் பக்கத்தில் முக்கூர் ராஜகோபாலாச்சாரின்னு ஒரு மகான் வாழ்ந்து வந்தார். ரொம்ப நல்ல மனிதர். ஒரு மாலை நேரம், அந்தி சாயக்கூடிய நேரம், கதிரவன் உள்ளுழுக்கக்கூடிய வேளையில் அப்படி கொஞ்சமாக பயணப்பட்டு பேருந்து நிலையத்தில் வந்து நிற்கிறார். எங்கே? காஞ்சிபுரம் பக்கத்தில் முக்கூர் ராஜகோபாலாச்சாரி மகான் பயணப்பட்டு வந்து மாலை நேரத்தில் நிற்கிறார். ஒரு வழிப்போக்கன் அப்படி ஒரு பெரிய முரடன் அப்படி வந்து அவர்கிட்ட பக்கத்தில் நின்னான். இவருடைய உச்சி குடுமி, முப்புரி நூல், பஞ்சகஜம் இதெல்லாம் பார்த்து ஏளனமாக, கொஞ்சம் கிண்டலாக, அப்படி கேலியாக, நக்கலாக ஒரு சிரிப்பு. ஆனால் அவர் எம்பெருமானை நோக்கி போகக்கூடிய பக்தர் போல் இந்த முரடனை நோக்கி கிட்ட வந்தார். என்னக்கண்ணா, நல்லா இருக்கியா, சேமமாக இருக்கியா அப்படின்னு. அவனுக்கு ஒரு நக்கல் சிரிப்பு. என்ன சாமி, உச்சி குடுமி, முப்புரி நூல், பஞ்சகஜம், வாயெல்லாம் முணுமுணுக்கிறது, அவர் எப்போ பார்த்தாலும் ராமகிருஷ்ணா கோவிந்தா சொல்கிற ஆள் தானே அப்படி. உங்களுக்கு வேதத்து மேலே நம்பிக்கை இருக்கோ, ஆகமத்து மேலே உடன்பாடு இருக்கோ? யார்? முரடன். இவர் ஆடிட்டார். பிரமாதமாக பேசுகிறானேன்னு சொல்லி, இருக்கு கண்ணா சொல்லு. ஒன்று தெரியுமோ, அந்தனர் கை காட்டினா நெருப்பு பற்ற வச்சிரும், அதுவாகவே வந்துடும். அப்படி அதான் அப்படி அவள் கையால் எதுவும் தரக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ளே அக்னி இருக்கான், வேதம் சொல்லி 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 சொல்லி. உங்கள் கையை கொஞ்சம் காட்டுக்கோ, தீக்குச்சியை அப்படி கிழித்து அந்த நெருப்புலேருந்து எடுத்துட்டு பீடி பற்ற வச்சுக்கிறேன். என்ன வார்த்தை! யார்? அந்த முரடன். பக்கத்தில் இருந்தவெல்லாம் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, தீய செயல் செய்யவன், முரட்டு பையன். அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், குழந்தை உண்மையை தானே சொல்கிறான். அந்த கையை காமிச்சா நெருப்பு எடுப்பா, அந்த நெருப்புலேருந்து அவன் பீடி பற்ற வச்சுக்கிறேன், நான் ஒன்றும் தப்பு இல்லையே. கண்ணா ராஜா, சூரியன் அஸ்தமிக்க போகுது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சூரியன் அஸ்தமிக்க போகுது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். சூரியன் அஸ்தமிக்காமல் இருக்கணும்னா நான் இந்த மந்திரத்தை சொல்லி முடிகிற வரைக்கும் அஸ்தமனம் நடக்கக்கூடாது. அப்படின்னா ஒரே ஒருத்தரால் முடியும். யார்? உன்னுடைய தாயார் வந்து தன்னுடைய கற்புடைய பெண்கள் வந்து சில மந்திரத்தை சொன்னால், சில ஸ்லோகத்தை சொன்னால் கதிரவனுடைய அந்த மறைவு கொஞ்சம் தள்ளி போகும்பா. கொஞ்சம் கூட்டின்னு வந்து சொல்ல. அவன் கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான். என்ன, என் தாயார் கற்பு மேலே நீங்கள் சந்தேகப்பட்டு இது மாதிரி பேசுகிறேலான்னா? ராஜா, நான் அப்படி சொல்லலை, நீ தான் ஆகமம் வேதம்லாம் சொன்னீங்க, அதில் அப்படி தான் சொல்லியிருக்கு. கூட்டின்னு வந்து சொல்லு. கதிரவன் அஸ்தமனம் கொஞ்சம் தள்ளி போகட்டும், அதுக்குள்ளே நான் என் மந்திரத்தை சொல்லி நெருப்பை உண்டாக்குறேன், அப்புறம் நீ கிழிச்சு பீடி பற்ற வச்சுக்கோ. பதறிட்டானா அவன். நெடுஞ்சாங்கடையாக விழுந்து மன்னிச்சுக்கோங்கன்னானா. அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லை ராஜா, அந்த காலத்தில் அந்தனர் பெருமக்கள் அடிநாதத்திலேருந்து சொல்லும்போது அவள் கையில் அக்னி இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதே மாதிரி தான் பெண்கள் மந்திரம் சொல்கின்ற போது சூரிய அஸ்தமனம் தள்ளி போகணும். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்ன வழி. நான் முன்னோர்களுடைய நிழலில் தான் இருக்கோம், நாமே அதனுடைய வித்தாக இல்லை. அதனால் நம்ம நிழலாக இருக்கிறதுனால இந்த ஐதீகத்தெல்லாம் பின்பற்றணும்னு.
அவர் சொன்னாராம், அதெல்லாம் இருக்கட்டும், நீயே எனக்கு பெருமாளாக தான் இப்போ முதல்ல தெரிகிறேன்னு விழுந்து 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 நமஸ்காரம் பண்ணானா. இப்போ நம்ம அந்த செய்திக்கு வருவோம். 168வது திருநாமம் என்ன? விரக்னே நம. விரக்னே நம அப்படின்னா என்ன அர்த்தம்? தீய எண்ணம் கொண்டவர்களையும் வீழ்த்துபவர் பெருமான் என்றால், எந்த தீய எண்ணத்தோடு வந்தானோ அவனே வீழ்ந்து இந்த அற்புதமான முக்கூர் ராஜகோபாலாச்சாரிய வணங்கினாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர்தான் அகோபில மடத்தினுடைய 44வது ஜீயர். அழகிய சிங்கராக வந்து திருவரங்கத்து பெருமான் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரத்திற்கு உதவினார் என்றால், முக்கூர் அழகிய சிங்கரினுடைய அந்த வழி நின்று நாமும் விரக்னே நம என்று சொன்னால் எதிரிகள் வீழ்ந்து போவார். மீண்டும் நாளை சந்திப்போம்.